ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். அண்ணாமலையுடைய பதவியை பறித்த ஒரே நாளில் அவர் குஷ்புவாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கு சீட் கொடுக்கல என்பதற்காக தேர்தல் பிரச்சாரத்தில் பாதியே ரத்து பண்ணிட்டு பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு குஷ்பு போனாரோ, அதே போலவே தனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 6 தொகுதிகள் பிடிக்கல என்பதற்காகவே, தன்னால் ஜெயிக்க முடியாது என்பதற்காகவே அப்பாவுடைய உடல்நலத்தை காட்டி அண்ணாமலை பதவி விலகி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை நம்ம வெளியிட்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம சொன்னதை போலவே பார்த்தீங்கன்னா அதுதான் 100க்கு 100 உண்மையாக இருக்கிறது. நேற்றைக்கும் இன்றைக்கு நடந்த ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் இதுதான் ஆலோசிக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக பார்த்தீங்கன்னா 11 வருஷம் இருந்த கேசவ விநாயகத்துடைய பதவி என்பதும் பறிக்கப்பட்டிருக்கு. நயினார் நாகேந்திரன் மிகப்பெரிய அப்செட்டுக்கு உள்ளாகி இருக்கிறார். அண்ணாமலைக்கு புதிய பதவியும் கொடுப்பதாக இந்த கூட்டத்தில் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அது என்ன பதவி, அந்த கூட்டத்தில் என்னெல்லாம் நடந்து சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜனவரி 30 72 தொகுதி பொறுப்பாளர்கள் பட்டியலை நயினார் நாகேந்திரன் வெளியிட்டார். அதில் அண்ணாமலையும் ஒருத்தர். ஆனால் 3 நாட்கள் கழித்து ப்ரெஸ் மீட்டை வைக்கக்கூடிய அண்ணாமலை, என்னால் அந்த 6 தொகுதிக்கு பொறுப்பாளராக செயல்பட முடியாது, எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறதா எனக்கு முதல் கடமை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை விலகி இருந்தார். அப்போவே அது அப்பட்டமான பொய். அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இவருக்கு மறுநாளே தென்காசிக்கும் போயிருக்கிறாரு, மதுரை மீட்டிங்கும் போயிருக்கிறாரு. அப்பா கூடலாம் இவர் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். நம்ம சொன்னதை போலவே அப்பா என்பது காரணம் அல்ல, அந்த 6 தொகுதி தான் காரணம் அப்படின்றது தான் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக மாறி இருக்கு. கடந்த 2 நாட்களாகவே ஆர்எஸ்எஸ் நேரடியாக இந்த தமிழ்நாடு பாஜகக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல இந்த தேர்தல் என்பது 2026 தேர்தல் என்பது என்டிஏ விசஸ் டிஎம்கே அலையன்ஸ் என்பது கிடையாது, என்டிஏ விசஸ் தமிழ்நாடு சொல்லியிருந்தார். அதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு மெனக்கெட்டு ஆர்எஸ்எஸ் தன்னுடைய அலுவலகத்திற்கு அத்தனை பேருமே வர சொல்லி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் தேவை எங்கே இருக்குது? அப்போ ஆர்எஸ்எஸ் இந்த தேர்தலை ஒரு சித்தாந்த போராகவே பார்க்குது அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இது. இப்போ முதலமைச்சர் சொன்னதுக்கு 100க்கு 100 உண்மை. இந்த தேர்தல் என்பது காவியா அல்லது கருப்பா அப்படின்றது தான் முதற்கட்ட ஒரு பிரச்சாரமாக இருக்க போகுது, ஒரு சித்தாந்த போராக இருக்க போகுது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. ஏன்னா இந்த கூட்டத்திற்கு அவசரமாக வர்றாங்க. யாரெல்லாம் வர்றாங்கன்னா, ஒன்றியத்துடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அர்ஜுன் ராம் மெஹ்வால், அதே போல் முரளிதர் மோகல், இவங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க. பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிஎல் சந்தோஷ், இவரும் வந்திருக்கிறார். இந்த 3 பேரும் எல்லோரையுமே ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா கமலாலயத்தில் 72 பொறுப்பாளர்களையுமே வர சொல்லியிருக்கிறாங்க. அதில் அண்ணாமலை பற்றி பேசக்கூடாதுன்னு பிஎல் சந்தோஷ் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த கூட்டத்துக்கு அண்ணாமலை வரல. இந்த பிஎல் சந்தோஷோடைய சிஷியன் தான் அண்ணாமலை அப்படின்றது ஊரறிஞ்ச விஷயம். அப்போ தன்னுடைய சிஷியனை பற்றி யாரும் பேசிடக்கூடாது என்று முதல் நாளே மிக தெளிவாக பிஎல் சந்தோஷ் முடிவெடுத்து வந்திருக்கிறார். இது அண்ணாமலைக்கு சாதகமாக தான் அந்த கூட்டம் முடிய போகுது, நமக்கு எதிராக தான் முடிய போகுது அப்படின்றது அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை சீனியர் லீடர்ஸுக்குமே அந்த சம்பவமே ஒரு சமிங்கையை கொடுத்துருச்சு. இந்த கூட்டம் முடிஞ்சு அன்றைக்கு மதியமே பார்த்தீங்கன்னா சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது. இதில் அண்ணாமலை கலந்துக்கிறாரு. இப்படி கலந்து கொள்ளும் போது தான் அண்ணாமலைக்கு எதிராக சீனியர்கள் அத்தனை பேருமே, எல் முருகன் இருக்கிறாரு, அவர் ஒன்றிய இணையமைச்சர், அவருக்கு 6 தொகுதி கொடுத்தது என்ன பெரிய ஒரு இதா? அதே போல் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாங்க, ராஜா இருக்கிறாங்க, தமிழிசை இருக்கிறாங்க. எல்லோருமே சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் போது அண்ணாமலை மட்டும் என்ன தனி விளக்கா, எதற்கு அவருக்கு மட்டும் அந்த பதவி வேணான்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிஎல் சந்தோஷ் அண்ணாமலை கிட்ட அதுக்கு ஒரு விளக்கம் கேட்டிருக்கிறாரு. அப்போ தான் அண்ணாமலை அப்பாலாம் காரணம் இல்லை, என்ன காரணன்றதை உடச்சி பேசியிருக்கிறாரு. என்னன்னா, எனக்கு 6 தொகுதி கொடுத்துருக்குறீங்க, இந்த 6 தொகுதியில் நான் போய் என்னத்தை பண்ணுறது, என்ன வியூகம் வச்சுருக்கிறீங்க, யார் வேட்பாளர், நான் எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தீங்கன்னா 1.5 மாதத்தில் என்னால் போய் ஜெயிக்க முடியுமா? முதல்ல எனக்கு என்ன தொகுதின்னு கொடுத்தா தானங்க என்னால் போய் அதில் பணி பண்ண முடியும். நானே ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கேன், என்னை போய் 6 தொகுதியில் போய் பார்க்க சொல்கிறீங்களேன்னு சொல்லி புலம்பி எடுத்திருக்கிறார் அண்ணாமலை. ஏன்னா இந்த 6 தொகுதியுமே பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, விருகம்பாக்கம், காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம், பத்மநாபபுரம் எல்லாமே திமுக அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய இடம். எந்த இடத்துலையுமே பிஜேபி போட்டி போடாது. அப்போ இந்த இடத்துல அதிமுக வேட்பாளருக்காக போய் நம்ம பிரச்சாரம் பண்ணணுமான்ற ஈகோ அண்ணாமலைக்கு இருக்குது. அதுபோக எல்லா இடங்கள்லையுமே திமுக வலுவாக இருக்குது. போய் அந்த இடத்துல நம்ம டஃப் ஃபைட்டுக்கு பிரச்சாரம் பண்ணுற இடத்துல நம்ம சீட்டில் ஜெயிக்க முடியாது, இந்த சீட்டையும் ஜெயிக்க முடியாது, இதோட நம்மளை ஒழிச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு எந்த பவருமே இல்லைன்னு சொல்லி முடிவு கட்டிட்டாங்க. அப்படின்றக்காக தான்
6 தொகுதி எனக்கு வேணான்னு அண்ணாமலை பதறினார். அதே பதறலை தான் நேற்றைக்கு நடந்த அந்த சாயந்தரம் மீட்டிங்லேயும் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்லேயும் போய் சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை. இப்போ இப்படி வரிசையாக வியூகம் என்ன, அது என்ன, இது என்ன, சீட்டு என்னன்னு சொல்லும்போது நயினார் நாகேந்திரனுக்கு அதற்கு பதிலே கிடையாது. என்ன பதில் சொல்லணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கும்போது தான் கேசவ விநாயகத்துடைய பொறுப்பை அவர்கிட்ட இருந்து பறிச்சிருக்கிறாங்க. ஏன் சம்பந்தமே இல்லாமல் அண்ணாமலை மேட்ரு போகும்போது கேசவ விநாயகத்தோட பொறுப்பை பறிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த கேசவ விநாயகம் தான் நயினார் நாகேந்திரனோட சேர்ந்து 72 தொகுதி பொறுப்பாளர்களுடைய பட்டியலை உருவாக்குனவரான், யார் யாருக்கு என்னென்ன தொகுதி அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு மாநில தலைவராக இருந்தவரை 6 தொகுதிக்குள்ளே கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க, மட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. அதுக்கு காரணமே இந்த கேசவ விநாயகம் தான் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற பிரச்சனையோட ஏற்கனவே டெய்சியிலேருந்து பல பிரச்சனைகள் ஓடிச்சுல, எல்லா பிரச்சனையும் ஒரு பட்டியல் போட்டு கேசவ விநாயகத்தை தூக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லி தலைமைக்கு அண்ணாமலை தரப்பு ஏற்கனவே அழுத்தம் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த விசாரிக்கும் போது தான் கேசவ விநாயகம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிய வருது. எல்லோ சீனியர் கேசவ விநாயகத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் கூட நயினார் நாகேந்திரனுமே அந்த இடத்துல கேசவ விநாயகத்துக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்படின்ற தகவல்லாம் வருது. அப்போது இந்த கேசவ விநாயகத்தை தூக்கி அடிச்சிடலாம், அவருக்கு பதிலாக கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பிரசோபா குமார் இவரை அமைப்பு செயலராக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. இது அண்ணாமலை தரப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. அதுபோக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல முறை தேர்தலில் போட்டியிட்டு தோற்றவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கக்கூடாது, புதுமுகங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற பேச்சு கிளம்பியிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை, அதே போல் முன்னணி பாஜக தலைவர்கள் அத்தனை பேருமே அப்செட்டாக போயிருக்கிறாங்க. நம்மளுக்கு சீட்டு கிடைக்காம போயிருமோ அப்படின்ற விரக்தி அவங்கக்கிட்ட மிகப்பெரிய அளவுக்கு எழுந்திருக்கு. இந்த விரக்தி எந்த அளவுக்கு வெளிப்பட்டிருக்குன்னா, தமிழிசை முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நக்கலாக ஒரு முகமலர்ந்த ஒரு ப்ரெஸ் மீட்டை தான் கொடுப்பாரு. ஆனால் இன்றைக்கி நடந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவலையோட முகத்தோட கேசவ விநாயகத்துக்கு ஆதரவாக பேசிட்டு அண்ணாமலை குறித்து கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போவதை பார்க்க முடியுது. அப்போ தமிழிசைக்கும் இங்கே சீனியர் லீடர்ஸ் அவர் அப்படின்ற பேரில் அண்ணாமலை எதிர்கோஷ்டிட்டு தான் அவரும் இருக்கிறார். அவருக்கு கேசவ விநாயகத்தை நீக்கினதில் உடன்பாடு இல்லை. அவருக்கு அண்ணாமலைக்கு ஆதரவாக பிஎல் சந்தோஷ் ஈடுபடுவது ஒரு சரியாக படலை, தனக்கும் சீட்டு கிடைக்காம போயிருமோ அப்படின்ற வருத்தம் இயல்பாகவே அவருக்கு வந்திருக்கு அப்படின்றது தான் நம்மளால் அதில் புரிஞ்சுக்கிற முடியுது. இறுதியாக இன்னைக்கு நடந்த மீட்டிங்கில் தான் அண்ணாமலைக்கு ஒரு பதவியை போட்டு கொடுத்துருவோன்ற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாஜக தலைவர் பதவியெலாம் எனக்கு ஒரு வெங்காயம் மாறுங்க, டென்ஷனாக இருக்குங்க, நான் குடும்பத்தோடு போவேங்க, விவசாயிங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பார்க்குறாருல, அதெல்லாம் போய் எல்லாமே போய் அண்ணாமலை ஒரு பதவி வெறி பிடித்த நபர். ஒரு பதவியில் இருந்துட்டு அவர் பதவி இல்லாமல் இருக்க முடியலை. தேசிய பொறுப்பில் ஒரு பதவி கொடுப்பாங்கன்னு நினச்சாரு, மாநிலங்களவை எம்பி கொடுப்பாருன்னு நினச்சாங்க. ஏன்னா எல்முருகனுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க, தனக்கு எதுவுமே கொடுக்கலன்ற விரக்தியில் அண்ணாமலை இருந்தார். எந்த பதவியுமே கொடுக்கல, அட்லீஸ்ட் ஒரு மாநில அளவில் ஏதோ ஒரு பதவி கொடுங்கன்ற நெருக்கடியை அண்ணாமலை உருவாக்கி இருக்கிறார். அதனால தான் இந்த 6 தொகுதி நான் எங்கள் அப்பா போட முடியலை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டி தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய பிஎல் சந்தோஷ் மூலமாக அவர் தன்னுடைய காரியத்தை சாதிச்சிட்ருக்காரு. என்ன காரியம்னா, சக்தி கேந்திர பிரமுக் அப்படின்ற ஒரு பதவி, ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இணையக்கூடிய ஒரு பதவி. இந்த பதவியை அண்ணாமலைக்கு கொடுத்துடலாம், ஒருங்கிணைப்பாளராக ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வருது. எல்லா மீடியாக்களையும் அது செய்தியாக வெளியிடுறாங்க. சக்தி கேந்திர பிரமுகம்னா என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சக்தி கேந்திரம் அப்படின்னா 4 வாக்குச்சாவடி கொண்ட ஒரு இடமா, வாக்குச்சாவடியும் தொகுதி பொறுப்பாளர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் தான் இந்த சக்தி கேந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது தேர்தல் பிரச்சாரத்திலேருந்து களப்பணி வரைக்கும் இவங்க தான் ஒருங்கிணைப்பாங்க. இவங்ககிட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 25,000 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் சொல்லப்படுது. அப்போ அந்த 25,000 பேருக்கும் ஹெட்டாக அண்ணாமலையை நியமனம் பண்ணோம் அப்படின்னா வாக்குச்சாவடியிலிருந்து தேர்தல் பிரச்சாரம் வரைக்கும் களப்பணிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த சக்தி கேந்திர பிரமுகர்களை ஃபுல்லாக அவர் ஒருங்கிணைப்பார், அவருக்கு ஒரு பதவி கொடுத்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை இது அண்ணாமலையை அக்செப்ட் பண்ணியிருப்பதாக தகவல் என்பது வருது. இப்போ முழுக்க பதவி சண்டைக்காக மட்டுமே நடந்த ஒரு பிரச்சனையாக இது மாறி இருக்கிறது.
தமிழ்நாடு பாஜகவுக்குள்ள இப்படியான பிரச்சனைகள் இருந்தால் 2026 தேர்தலில் சரியாக நம்மளால் வெல்ல முடியாது, அங்கீகாரத்தை பெற முடியாது என்று ஆர்எஸ்எஸ்ஸை நேரடியாக இந்த களத்தில் இறங்கியிருக்கு. பொதுவாக அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் அமித்ஷா வருவார், இல்லை மோடி வருவார், யாரையும் வருவாங்க. ஆனால் இந்த முறை ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு எல்லாருக்கும் சம்மன் அனுப்பி கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. அப்படின்னாவே இந்த விஷயத்துடைய தீவிரம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். இப்போ முதலமைச்சர் சொன்னதை போல தமிழ்நாட்டை ஆர்எஸ்எஸ் குறிவைத்திருக்கிறது. என்டிஏ விசஸ் தமிழ்நாடு என்பதுதான் தற்போது நடக்க இருக்கக்கூடிய ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தில் கண்டிப்பாக தமிழ்நாடு தான் வெற்றி பெற வேண்டும். ஒருபோதும் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் வெற்றி பெற்றவே கூடாது. வாக்காளர்களாகிய நாம் இந்த தேர்தலை மிக முக்கியமான தேர்தலாக பார்க்க வேண்டும். எந்த ஒரு டைவர்ஷன் டீவியேஷனுக்கும் உள்ளாகாமல் தமிழ்நாடு விசஸ் என்டிஏ அப்படின்ற ஒரே பார்வையில் இருந்து பாஜகவோடு யாரெல்லாம் வருகிறார்களோ அத்தனை பேரையுமே டெபாசிட் இழக்க செய்வது மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் எடுக்கக்கூடிய இந்த அஜெண்டாக்கள், இந்த முடிவுகளுக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்பதை மீண்டும் நிரூபணம் செய்யக்கூடிய வகையில் இருக்கும். அதை தமிழ்நாட்டு மக்கள் செய்து காட்ட வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை. நன்றி.